லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சஞ்சீவ் சஞ்சீவ் எழுந்து பாரு சஞ்சீவ் 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 எந்திரிச்சென்ன பாரு சஞ்சீவ். சஞ்சீவ் டாக்டர், நான் சொல்லல அபி என் பிள்ளை சஞ்சீவ காப்பாத்திருவான்னு. என் பிள்ளைய காப்பாத்திட்டா பாருங்க. கண்ணு முழிச்சிட்டியா அபி? சஞ்சீவ், நீதான் சஞ்சீவ் என்ன கண் முழிக்க வச்ச. நான் ஆழ் மனசுல இருந்து பேசினது உனக்கு கேட்டுச்சா அபி? கேட்டுச்சு சஞ்சீவ், நீ சொன்னது எல்லாமே கேட்டுச்சு. உங்களை மாதிரி ஒரு பாசமான கணவன் மனைவிய நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. காதல் மரணத்தை ஜெயிக்கும்னு நீங்க 2 பேரும் நிரூபிச்சிட்டீங்க. நீங்க 2 பேரும் 100 வருஷம் நல்லா இருக்கணும். இப்ப என்ன டாக்டர் சொல்றீங்க? அறிவியலுக்கு தெரியாத நிறைய விஷயம் இந்த உலகத்துல இருக்குன்னு, மருத்துவத்தையும் மருந்தையும் விட மகத்தானது நம்பிக்கையும் காதலும் தானே இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நான் வரேன் சஞ்சீவ். என்ன சார் கிளம்பிட்டீங்க? அந்த ஈஸ்வரன் உங்க கூட அனுப்பி வச்சதுக்கான காரணம் நல்லபடியா நிறைவேறிடுச்சு. இனி நான் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி சார், நான் வரேன் சார். வரேம்மா. வாங்க அபி, இனி உங்களையும் சஞ்சீவியும் யாராலையும் பிரிக்க முடியாது. சஞ்சீவ், யாரு இவரு? உன்னை காப்பாத்த எனக்கு உதவி செய்யறதுக்கு அந்த சாமி தான் இவரை அமுச்சு வச்சிருக்கு. மற்ற விஷயத்துல நான் அப்புறமா சொல்றேன் அபி. சஞ்சீவ், மா, நான் போய் பாப்பா கூட்டிட்டு வரேன். சரிம்மா, போய் பாப்பாவை கூட்டம். அபி, இந்த பாப்பா யாருன்னு தெரியுமா? இது மங்காவோட பாப்பா தானே? ஆமா. சஞ்சீவ், மங்கா பாப்பாவை எப்படி நீ காப்பாத்தின? அது பாப்பா கடத்தின விஷயத்த மங்கா என்கிட்ட சொன்னா. பாப்பாவை கடத்தினவனை நான் அடிச்சு போட்டு பாப்பாவை காப்பாத்திட்டேன். என்னடா
அபியும் அவ பெத்த குழந்தையும் ஒண்ணு சேர போறாங்க. அத நினைக்கும் போது எனக்கே வெறுப்பா இருக்கே. இந்த விஷயம் மட்டும் ஸ்ரீஜாவுக்கு தெரிஞ்சா அவ ஆத்திரத்துல என்ன பண்ணுவாளோ? சீதா, சஞ்சு அபிகிட்ட இது மங்கா பாப்பா இல்ல நம்ம பாப்பான்னு சொல்ல போறான். ஆமாங்க, அபிகிட்ட இருக்கிறது தன்னோட பாப்பான்னு தெரிஞ்சு சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குங்க. சஞ்சீவ், மங்கா பாப்பா பத்தின விஷயத்த உன்கிட்ட சொல்லாம இருந்ததுக்கு ரொம்ப சாரி சஞ்சீவ். பரவாயில்ல அபி, மங்கா என்கிட்ட எல்லாமே சொன்னா. நீ மங்காவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தினால தானே சொல்லல. பரவாயில்ல விடு. சஞ்சீவ், மங்காவுக்கு பாப்பா கிடைச்ச விஷயம் தெரியுமா? தெரியாது, சொல்லிக்கலாம். அபி மங்காவை பாப்பா அம்மான்னு சொல்லும்போது கூட சஞ்சீவ் ஏன் உண்மையை சொல்லாம இருக்கான்? சஞ்சீவ், மங்கா கிட்ட பாப்பா கிடைச்ச விஷயத்த உடனே சொல்லிடணும். அவ பாப்பாவோட அம்மா இல்லையா? நாம நம்ம பாப்பாவை தொலைச்ச மாதிரி தானே அவளும் பாப்பா தொலைஞ்ச வேதனையில இருப்பா. அதனால மங்கா கிட்ட பாப்பா கிடைச்ச விஷயம் சொல்லிடு சஞ்சீவ். சரி அபி, நான் சொல்லிடுறேன். மங்கா பாப்பா என் கையில இருக்கும்போது எனக்கு எவ்வளவு கவலை இருந்தாலும் அது அப்படியே மறந்து போய் நான் அப்படியே சந்தோஷமாயிடுறேன் சஞ்சீவ். எனக்கு காணாம போன நம்ம பாப்பாவே நமக்கு கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு தெரியுமா? சஞ்சீவ் ஏன் இன்னும் உண்மையை சொல்லாமலே இருக்கான்? மங்கா பாப்பாவ நம்ம பாப்பான்னு நான் நினைச்சா கூட இது நம்ம பாப்பா இல்ல. அதுதானே உண்மை. இதுக்கு மேல அமைதியா இருக்க கூடாது. அபி, என்னத்த? சஞ்சீவ் உன்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணுமா? என்ன விஷயம் சஞ்சீவ்? சொல்லு. ஆமா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இல்ல, கேட்கணும். என்னன்னு கேளு சஞ்சீவ். சும்மா தான் கேட்குறேன். நம்ம பாப்பா இப்ப நமக்கு கிடைச்சா நீ என்ன பண்ணுவ? இப்போ நம்ம பாப்பா கிடைச்சா நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்லாம் எனக்கு தெரியல சஞ்சீவ். ஆனா ஆனா நான் ரொம்ப சந்தோஷமாயிடுவேன். ரொம்ப சந்தோஷமா இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப சந்தோஷமான ஆளு அப்படிங்கிற மாதிரி நான் ஆயிடுவேன். எனக்கு அப்படியே தலைக்கால் புரியாம நம்ம பாப்பாவை எடுத்து நான் அப்படியே சந்தோஷத்துல கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பேன். கோடி சந்தோஷத்தோட என் பாப்பாவுக்கு நான் ஆசை தீர, அவ பசி தீர நான் பால் கொடுப்பேன். அப்புறம் 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 நான் ரொம்ப ரொம்ப போதும் போதும். நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன் அம்பி. சஞ்சீவ், நம்ம பாப்பாவை எனக்கு எப்போ கண்டுபிடிச்சு கொடுப்ப? அபி, உன் பாப்பா அம்மா, என்னத்த உன் பாப்பான்னு ஏதோ சொல்ல வந்தீங்க?
ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அபி. நம்ம பாப்பா கண்டிப்பா கிடைச்சிரும்னு அம்மா சொல்ல வந்தாங்க. சரி அபி, பாப்பா பசியில இருக்கு, நீ பாப்பாக்கு பால் கொடு. ஆ ஆமா சஞ்சீவ். ரொம்ப நேரமா பாப்பாக்கு பால் கொடுக்கல, நான் இப்ப கொடுக்கறேன். சரி அபி, பாப்பாக்கு பால் கொடுக்கட்டும். ஆ, நம்மலாம் கொஞ்சம் வெளியே இருக்கலாமா? சரிப்பா. நர்ஸ், நீங்க இங்க இருந்து கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். சரியா? ம். வாங்க. நீ கொடு. வா. சஞ்சீவ், ஏண்டா இப்ப கூட பாப்பா பத்தின விஷயத்த அபிகிட்ட சொல்லாம மறைச்ச? இல்லம்மா, அது வந்து பேசாதடா. நான் அபிகிட்ட பாப்பா பத்தின விஷயத்த சொல்லாம இருந்ததுக்கு அது காரணம் இது காரணம்னு ஏதாவது காரணம் சொல்ல போறியா? நீ என்ன காரணம் சொன்னாலும் அதை என் மனசு ஏத்துக்காதுடா. பெத்த அம்மா கிட்ட இதுதான் உன் புள்ளன்னு சொல்லாம இருக்கிறது எவ்வளவு பெரிய பாவம்னு தெரியுமா? அந்த பாவத்தை போய் பண்ணிருக்கியே. ஆமா சஞ்சு, நீ இப்படி பண்ணுவேன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. இது மங்காவுடைய பாப்பா இல்ல, உன் பாப்பான்னு சொல்லியிருந்தா அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா. அபி அவ கவலையெல்லாம் மறந்து அவ பிள்ளைய வாரி அணைச்சி முத்தம் கொடுத்து சந்தோஷப்படுறத பாக்குறதுக்கு நான் அம்மா எல்லாம் எவ்வளவு ஆர்வமா இருந்தோம் தெரியுமா? அது எல்லாத்தையும் கெடுத்துட்டியடா. எதுக்கு இப்ப அண்ணன் சஞ்சீவ திட்டுறாரு? சஞ்சு, நான் உள்ள அபிகிட்ட இது மங்கா குழந்தை இல்ல, உன் குழந்தைதான் சொல்லலாம்னு இருந்தேன். ஆனா அப்படி சொன்னா அபி உன்னை தப்பா நினைப்பாளேன்னு தான் அமைதியா இருந்துட்டேன். ஒருவேளை சஞ்சீவ் அபிகிட்ட அவன் குழந்தைய பத்தி சொல்லலையா? சஞ்சீவ், நீ அபிய திரும்ப உயிரோட மீட்டு கொண்டு வந்ததை நினைச்சு மனைவிய எமன்கிட்ட இருந்து காப்பாத்துற அளவுக்கு நல்ல பிள்ளைய பெத்திருக்கேன்னு சந்தோஷப்பட்ட. ஆனா நீ அந்த சந்தோஷத்தை எல்லாம் ஒரு நிமிஷத்துல சுக்குநூறு ஆக்கிட்ட. இல்லம்மா. நிறுத்துங்க. ஏன் எல்லாரும் சஞ்சீவை திட்டுறீங்க? அவர் பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. என்ன டாக்டர் சொல்றீங்க? பெத்த தாய்கிட்ட குழந்தைய பத்தி மறைச்சிருக்கான், அவன் பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்றீங்க? சஞ்சு, ஒரு செயலுக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்கும். அது தெரியாம நீ பெத்த பிள்ளைய மறைக்கிற அளவுக்கு அப்படி என்ன காரணம்? என்ன உயிர் போயிடுமா? ஆமா சார், அபி உயிர் போயிடும். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஒரு நிமிஷம் நான் சொல்றதை எல்லாரும் அமைதியா கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே சஞ்சீவ் பண்ணது தப்பு இல்லைன்னு தெரியும். சஞ்சீவ் என் சட்டையை பிடிச்சப்ப நானும் அவர்கிட்ட கோவம் தான் பட்டேன் சார். அதுக்கப்புறம் அவர் பொண்டாட்டி மேல இருக்கிற பாசத்தினால தான் அப்படி பண்ணிட்டாருன்னு நான் விட்டுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் டாக்டர், என்ன மன்னிச்சிருங்க டாக்டர். சஞ்சீவ், என்ன சஞ்சீவ் இப்படிலாம் பண்றீங்க? உயிரை காப்பாத்துற டாக்டர் நீங்க, சாமி மாதிரி. உங்க சட்டையை போய் பிடிச்சிட்டேன் டாக்டர். விடுங்க சஞ்சீவ், நீங்க என் மேல கோவத்துல சட்டையை பிடிக்கல, உங்க மனைவி மேல இருக்கிற பாசத்தினால தான் பிடிச்சீங்கன்னு நீங்க போனதுக்கு அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். உங்க மேல வருத்தமோ கோவமோ எதுவுமே இல்ல. இல்ல டாக்டர், ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சும் என் அபி பிழைக்க மாட்டான்னு நீங்க சொன்னதை கேட்டு எனக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு டாக்டர். சஞ்சீவ், டாக்டரும் ஒரு மனுஷன்தான். எல்லா கேஸும் எங்களுக்கு சக்சஸ் ஆகாது. நான் இப்பவும் சொல்றேன், உங்க ஒய்ஃப் பொழைக்கணும்னா அதுக்கு ஏதாவது அதிசயம் நடக்கணும். அதிசயம் நடக்கிறதுக்கு என்ன மாதிரி டாக்டராலலாம் நிகழ்த்த முடியாது, அந்த கடவுளால தான் நிகழ்த்த முடியும். நான் பொதுவா சாமி கும்பிட மாட்டேன், ஆனா நானே சொல்றேன், கடவுளை கண்டிப்பா நம்புங்க. அந்த கடவுளை அதிசயம் பண்ணி உங்க ஒய்ஃபை காப்பாத்துவாரு. உங்க ஒய்ஃப் பொழைச்சுக்கிட்டா
நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணிடாதீங்க. உங்க குழந்தை திரும்ப கிடைச்ச விஷயத்த உங்க ஒய்ஃபு கிட்ட சொல்லிடாதீங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? உங்க ஒய்ஃப் அபித்தலையில அடிபட்டதுனால நர்வ் சிஸ்டம் ஃபுல்லா ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு. அபி கண்ணு முழிச்சா கூட அந்த டேமேஜ் ஆன நர்வ் சிஸ்டம்லாம் ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நர்வ் சிஸ்டம் ரெக்கவரி ஆகிறதுக்கு முன்னாடி அபிக்கு ரொம்ப அதிர்ச்சியான விஷயத்தையோ இல்ல ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொன்னா அதை அவங்களால தாங்கிக்க முடியாது. உடனடியாக டேமேஜ் ஆகி ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அவங்களுக்கு திரும்பவும் கோமாவுக்கோ இல்ல இறக்க கூட சான்ஸ் இருக்கு. நான் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டதுனால தான் சஞ்சீவ் அபியோட உயிரை காப்பாத்துறதுக்கு உங்ககிட்ட இந்த விஷயத்தை மறைச்சிட்டாரு. அவரை போய் அவசரப்பட்டு எல்லாரும் திட்டிட்டீங்களே. சஞ்சீவ், உன் நல்ல மனசு புரிஞ்சுக்காம உன்னை அவசரப்பட்டு திட்டிட்டேன்டா. என்ன மன்னிச்சிருப்பா. அம்மா, எதுக்குமா என்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேக்குறீங்க? அதெல்லாம் நான் வருத்தெல்லாம் படலாமா? சஞ்சு, நானும் கொஞ்சம் அவசரப்பட்டு உன்னை திட்டேன். சாரிடா. அம்மா கிட்ட சொன்னதுதான் உங்களுக்கும். விடுங்கப்பா. டாக்டர், எப்போ அபிகிட்ட குழந்தை விஷயத்த சொல்லலாம்? அபியோட நர்வ் சிஸ்டம் ரெக்கவரி ஆனன்னு சொல்லலாம். அது எப்போ ரெக்கவரி ஆகும் டாக்டர்? அது சொல்ல முடியாதுமா. ஒரு நாள் ஆகலாம், இல்ல ஒரு மாசத்துக்குள்ள நார்மல் ஆயிடலாம். அபிக்கு நார்மல் ஆயிடுச்சுங்கிறத நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைய அபி கொஞ்சமும் உணர்ச்சி வசப்படாம ஹேண்டில் பண்ண சொல்லுங்க. அப்ப அவங்க நார்மல் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அபி இங்க கூட்டிட்டு வாங்க. நான் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். ஓகே டாக்டர். எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம் அபிய? சில டெஸ்ட் எல்லாம் இருக்கு, அது முடிஞ்சதும் அபியை நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஓகே டாக்டர். அப்ப நான் வர செஞ்சு. சரிங்க வாங்க. என்னங்க, டாக்டர் சொன்னதை கேட்டீங்கல்ல? அபிக்கு நம்ம வீடு ஜப்தியாக போற விஷயம் தெரிய வேண்டாங்க. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? நம்ம வீடு ஜப்தி ஆக போதா? ஆமா சஞ்சீவ், அபி கண்ணு முழிக்காம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்ப நாங்க இந்த விஷயத்தை பத்தி சொல்லக்கூடாதுன்னு தான் அமைதியா இருந்துட்டோம். என்ன நடந்துச்சுன்னா, சார், ஸ்ரீஜா மேடம் இருக்காங்கல்ல, அவங்க உங்க வீட்டு பேர்ல 2 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. அத திரும்ப கட்ட முடியாதனால உங்க வீடு இப்ப ஜப்திக்கு வந்திருக்கு. நாளைக்கு மார்னிங் 10 மணிக்குள்ள நீங்க எல்லாரும் இந்த வீட்டை காலி பண்ணி கொடுக்கணும். இது கோர்ட்டோட ஆர்டர். அந்த ஸ்டேஜ் அபிய பழி வாங்குறதா நினைச்சு அவளுக்கு துணையா இருக்கிற உங்களை எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கா அவள. சஞ்சீவ், கோவப்படாத. ஸ்ரீஜா விஷயத்த அப்புறம் பாத்துக்கலாம். நமக்கு இப்போ அபி குணமாகணும், அவ்வளவுதான். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். ஏன் அம்மா போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஹாஸ்பிட்டல்ல என்ன ஆச்சுன்னே தெரியலையே. அம்மா போன் பண்றாங்க. அம்மா, என்னாச்சுமா? ஒரு கெட்ட விஷயம், ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. எது முக்கியம்? நல்ல விஷயத்த சொல்லட்டுமா? மா, கெட்ட விஷயத்தையும் நல்ல விஷயமா மாத்த தெரிஞ்சவதாம இந்த ஸ்ரீஜா. நீ கெட்ட விஷயத்தையும் முதல்ல சொல்லு. அபியே சஞ்சீவ் காப்பாத்திட்டான். ஐயோ, என்ன இப்படி கத்துறா? மா, அபி பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன. ஆமா, டாக்டர் அப்படிதான் சொன்னாரு. அதை வச்சுதான் நான் சொன்னேன். மா, சீக்கிரம் சொல்லு. இப்போ எப்படிமா அபி பொழைச்சா? அது சஞ்சீவ் கூட ஏதோ ஒரு சாமியார் வந்தான். அவ ஹீலிங் அது இதுன்னு ஏதோ பண்ணி அபிய கண்முழிக்க வச்சுட்டான். அபியும் கண்முழிச்சிட்டா. சரி, நல்ல விஷயம்னு ஏதோ சொன்னல,
அது என்ன? நான் சொல்ல போறது ஒண்ணும் இல்ல, 2 நல்ல விஷயம். 2 நல்ல விஷயமா? என்னன்னு சொல்லுமா. முதல் நல்ல விஷயம், அபிகிட்ட ஆசிரமத்து குழந்தைய உன் குழந்தைதான்னு இன்னும் யாரும் சொல்லல. சொல்லலையா? ஏமா? அபி கூட இருந்த 2 பேருமே அபி பொழைச்சதே பெரிய விஷயம். அதனால அபி உணர்ச்சி வசப்படுற மாதிரி எந்த விஷயத்தையும் இப்போதைக்கு யாரும் அபி கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான். 2வது விஷயம் என்னன்னா, அத நான் சொல்றேன். நீ சொல்றியா? ஆமா, அபி உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு நாளைக்கு வீடு ஜப்தி ஆக போற விஷயத்த யாருமே அபி கிட்ட சொல்லல. கரெக்டா சொல்லிட்ட. மா, இப்போ நாம என்ன பண்ணணும்னா, அதான் எனக்கு தெரியுமேடி. வீடு ஜப்தியாக போற விஷயத்த அபி கிட்ட எப்படியாவது தெரியப்படுத்தணும்.